ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து 3 வருஷத்துக்கு மேல போர் நடக்குது. ஆனா உக்ரைன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி கம்பேர் டு ரஷ்யாவோட ஒப்பிடும்போது. ஆனா ரஷ்யா நினைச்சா வந்து உக்ரைன் வந்து பூனை ஊதி தள்ளிட்டு போயிடலாம். ஆனா எப்படி இவ்வளவு டஃப் குடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைன் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து கண்டினியூஸா வந்து போயிட்டு இருக்கு. இந்தாங்கப்பா தோக்கிற நிலைமையில இருக்கீங்களா? இந்தா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் எடுத்துக்கோங்க. இந்தாங்கப்பா மிகப்பெரிய ஆயுதங்களை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு கண்டினியூஸா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து போயிட்டு இருக்கு. இதனாலதான் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து இவ்வளவு நாள் வந்து டஃப் கொடுத்தாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கன் மக்கள் வந்து சம்பந்தமே இல்லாம யூரோப்ல நடக்கிற ஒரு போருக்கு வந்து நம்ம ஏன் காசு கொடுக்கணும்? அதாவது அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து மிகப்பெரிய கடல் இருக்கு. அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம ஏன் உக்ரைனுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ட்ரம்ப் வந்து ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முக்கியமான ஒரு வாக்குறுதியா வந்து என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுக்கு போற ஃபண்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் அததான் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. இதனாலதான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்கன் மக்கள் வந்து ஓட் பண்ணாங்க. இப்ப ஜனவரி 20 வந்து ட்ரம்ப் வந்து பதவியேற்க போறாரு. பதவியேற்க ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து அமெரிக்காவுல இருந்து உக்ரைனுக்கு போற ஃபண்ட வந்து கட் பண்ணுவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. அந்த மாதிரி உக்ரைனுக்கு வந்து ஃபண்ட்